ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியிட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இருந்தாலும் பெரும்பான்மையான ஓட்டு அவருக்கு கிடைக்கல. அதாவது தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. அது என்ன தொங்கு சட்டசபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவரால் இருக்கக்கூடிய தொகுதியில் இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 100 தொகுதி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி % மேலே அவங்க தொகுதியில் கூட்டணியாவோ இல்லை தனியாட்சியோ அவங்க வெற்றி பெற்று இருக்கணும். ஆனால் இப்போ அந்த மாதிரி பாதி 50% தான் அவங்களோட ஓட் தொகுதிகள் வெற்றி பெற்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஓட் தேவை. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 234 தொகுதி இருக்குது டோட்டலாக. இதில் பார்த்திங்கன்னா 118 அதுதான் மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்க, மாய நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும்பான்மை ஆட்சி பிடிக்கிறதுக்கு அந்த அவ்வளோ தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்று இருக்கணும். இப்போ அந்த வெற்றி பெறலை. ஸோ இது தொங்கு சட்டசபையாக தான் இருக்கும். சப்போஸ் விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்றி நடத்தினாலும் பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஓட் அவங்களுக்கு கிடைக்காது. அங்கங்கே பிட்டாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பெரும்பான்மையாக இருந்தால் தான் இவர் எடுக்கிற எந்த ஒரு டெசிஷனுக்கும் அந்த சட்டமன்றம் ஓகே சொல்லுவாங்க. இல்லைனா மற்ற கட்சியை டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாம் ஒரு டெசிஷன் எடுத்தால் கூட அடுத்த கட்சிக்காரங்க கிட்ட நம்ம சப்போர்ட் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நிலை இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நிலைக்கு பதிலாக பெரும்பான்மையான கட்சி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா கவர்னரே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். சப்போஸ் நீங்கள் இவங்களை கூட்டணிக்கு இழுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கவர்னரே அட்வைஸும் கொடுப்பாரு. சேம் டைம் டைமும் கொடுப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக விஜய் அவர்கள் பண்ணுவார். அண்ட் யாருக்கெல்லாம் விஜய் அவர்களோட இந்த 5 ஆண்டு பயணம் பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.